இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிட்றதுல இது என்ன நடக்குது, நைட்டு தூங்கி காலைல எந்திரிச்சாதான் நெச்சக்கிற மாதிரி ஏதோ வியாதி வருது. நமக்கே இப்போ பயமாக இருக்குது. நம்ம ஏஜுக்கு வர நம்ம பசங்க பிள்ளைங்க ஃபியூச்சரு என்ன ஆகுன்னு எனக்கு பயமாக இருக்கு மாப்பிள்ள. கம்பு, தேனை, ஓகேவா, அப்புறம் வந்து கடலை, வேர்கடலை, இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத ஒன்று, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளோதான். அதே மாதிரி கீரை வகையில் நிறையா வகையான கீரைகளும் இருக்கு உணவுக்கு ஏற்றுக்க வேண்டிய விஷயம், புரியுதா? இது எல்லாமே நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு பார்த்து எப்படி நம்ம பிள்ளை படிச்சா நல்லபடியா படிக்கணும், நல்லா தேடி பிடிச்சி பண்றீங்களோ, நம்ம நல்லபடியா வண்டி ஓட்டி அவங்களுக்கு கரை சேர்த்து நினைக்கிறோமோ, அதே மாதிரி திங்கிற உணவுக்கும் நாம தான் பார்த்து தான் தேடுதல் படுத்தி கொடுக்கணுமே தவிர அடுத்தவங்க சொன்னாத வசனம் நாம பண்ணக்கூடாது. களி செய்யறோம், ஒரு ராகி செய்யறோம், அது சாப்பிட்னா வேண்டாங்கிறாங்க. இந்த டேஸ்டா வேணும். இப்போ ரைஸ் இந்த மாதிரி நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அது நாம என்ன நினைக்கிறோம், விளம்பரத்தை பாக்குறோம், விளம்பரத்தை பார்த்துட்டு இது வாங்கி கொடுத்தா பசங்களுக்கு புரோட்டீனா இருக்கு, நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம். உண்மையான புரோட்டீனை வந்து யாரும் விளம்பரம் பண்ணவே மாட்டானுங்க, புரியுதா? எதை சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க பயனையும் பிள்ளையும் புரிஞ்சுக்குவீங்க. நீங்க எடுத்துனே வந்து எப்படி போன ரைஸ் சாப்பிடலாமா, போயிட்டு புரோட்டா சாப்பிடலாமா, போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தீனி வாங்கி ஜூஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பாட்டில் ஏதாவது தீனி வாங்கி கொடுத்தா கவர்ல வாங்கி கொடுத்தா தீனி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்ப நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். ஒரு எள்ளுருண்டை, ஒரு தேங்காய் பருப்பி, ஒரு அப்படியே சின்ன வயசுல நம்ம சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட விஷயம் நம்ம அதை ஞாபகம் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறோமோ அதே ஆசை அவங்க பெரிய பசங்களை ஆகிற வரைக்கும் அந்த அவங்க உண்டான மருந்தா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, ஆடையா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, நம்ம பெற்றவங்க நாம தான் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கண்டியா இருக்கு.